இலசுகளுக்கு ரூமாக மாறின கார், படிக்கத்தான போன கோவை சம்பவம் நடந்தது என்னன்னு வெளிவராத தகவல்கள். ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பாருங்க. கோவை விமான நிலையம் அருகில இருக்கக்கூடிய கல்லூரி மாணவி ஒருவருக்கு நிகழ்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. 24 மணி நேரத்திற்குள்ளாட்டி ஆயுதம் வைத்திருந்த 3 குற்றவாளிகளை காவல்துறையினர் கால்லயே சுட்டு கைது செஞ்சு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமூக அழுத்தம், கல்வி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஊழல், இளைஞர்களுடைய பாதுகாப்பின்மை, இத பத்தி உமாபதி அப்படின்றவங்க அறம் நாடு யூடியூப் சேனல்ல வீடியோ வெளியிட்டிருக்காங்க. முதல்ல இந்த இஷ்யூவை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஏன் நைட்டு தனியா போச்சு, அந்த பொண்ணு ஏன் அங்க போச்சு, ஏன் பையனோட போச்சு, ஷால் போட்டிருந்துச்சா, இந்த மாதிரியான நிறைய கருத்துக்கள் இருக்கும். தயவு செஞ்சு அதை எதையுமே கமெண்ட் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இப்போ இது தமிழ்நாடா இல்ல உத்தரப்பிரதேசமானு தெரியாத ஒரு நிலைமையில தான் இருக்கும். சமூகத்தோட குடல் தனியா, தலைக்கறி தனியா பிரிச்சு அணுகுமுறை விமர்சனம் இப்ப போயிட்டு இருக்கு. கோவை பீளமேடு விமான நிலையம் பக்கத்துல நவம்பர் 4ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னா, இரவு நேரத்துல 20 வயது கல்லூரி மாணவி தன்னோட காதலன் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்க போயிருக்காங்க. அந்த புள்ளைய அருவாளால காயப்படுத்திட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு 3 பேர் அந்த புள்ளைய பாலியல் சீண்டல் செஞ்சிருக்காங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது, பெரிய இஷ்யூ. ஏன்னா இது நார்மலா நடந்தது கிடையாது. அறம் நாடு சேனல்ல என்ன பேட்டி நடந்திருக்காங்க, உமாபதி இந்த சம்பவத்தை எப்படி பார்த்திருக்காருன்னா 3 கோணங்கள்ல பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பொண்ணுக்கு நேர்ந்த கொடுமையா பார்க்க முடியாது. ரவுடிகள் இருட்டுல அருவாள் வச்சு சீரழிச்சதா பார்க்க முடியாது. ஏன்னா அதையும் தாண்டி இங்க நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம், போலீஸ் 24 மணி நேரத்துல சுட்டு பிடிச்சதாவும் பார்க்க முடியாது. எல்லாத்தையுமே தனித்தனியா பார்க்கணும். குடல் தனி, தலைக்கறி தனி, அப்புறமா கால் தனி அப்படின்னு பிரிச்சுதான் பார்க்கணுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. சமூக அழுத்தத்தை விமர்சிச்சிருக்கக்கூடிய உமாபதி, இந்த ஹியூமன் கேட்டகரியில அட்டகாசம் நாளுக்கு நாள் கொடூரமா தான் போயிட்டு இருக்கு. பள்ளி கல்லூரி செல்லும் குழந்தைகளை அனுப்பும்போது பொம்பளை எப்படி போகணும், பையன் எப்படி போகணும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது சரியா தப்பான்ற பக்கம் நம்ம பேசணும் முதல்ல. அடுத்தது முக்கியமா இப்ப போயிட்டு இருக்க இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா? ஆண்கள், பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு, தனியறை இருக்கு, எல்லாமே சரிதான். ஆனா, நம்ம இந்த பக்கம் மாணவர்கள் தரப்புல இருந்து இந்த காதல், இச்சை, இந்த சூழ்நிலை அதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். வெளியில போறப்ப பாதுகாப்பா யோசிச்சு மாணவர்கள் சில விஷயங்கள் பண்ணணும். நெறைய விஷயங்கள் இப்போ மூவிஸ்ல, வெப் சீரிஸ்ல வர மாதிரி கிரேசியா, ஃபேண்டஸியா யோசிக்கிறாங்க. அது தப்பா, சரியான்றத தாண்டி அவங்களோட பாதுகாப்பு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி இஷ்யூஸும் நடக்கும். அண்ட் போலீசார் தரப்புல இருந்து அருவாள் வச்சிருந்த அந்த ரவுடிகள் எல்லாத்தையுமே புடிச்சிட்டாங்க. கொஞ்சம் அவேர்னஸ் அப்படின்றது மக்கள் மத்தியிலையும் வேணும். சேஃப்டியை முதல்ல கவனிக்கணும். பாதுகாப்பை பத்தி யோசிக்கணும். இப்போ அந்த பையன் இறந்து போயிட்டான், இந்த பிள்ளையோட வாழ்க்கை போயிடுச்சு. எல்லாத்தையும் தாண்டி இப்போ போலீசார் நல்லாவே செயல்பட்டுட்டாங்க. அவங்க குடும்பம் இழப்பை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பார்க்கும்போது இந்தியர்களை வெளிநாட்டவர்கிட்ட கேட்டு உங்களால உங்க ஊர் பொண்ணுங்களை இந்தியாவுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டா நிறைய பேர் சொல்றது இங்க பாதுகாப்பு கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. அந்த விஷயத்த நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.